அடுத்த பாடல் 1609. முன்னை அறிவு அறியாத அம்மூடர் போல். இது முதலடி. முன்னை அறிவு அப்படிங்கிற முன்னை அறிவுனா என்ன? முன்பாக இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு பொருள். எது முன்பாக இருக்கக்கூடியது? சாதாரண மனுஷராக ஒருத்தர் இருக்கிறதுக்கும் ஞான நிலைக்கு போகிறதுக்கும் ஞான நிலையில் இருக்கக்கூடிய அறிவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஒரு ஞானியை பார்த்தா அவரோட அறிவுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். அது ஞான அறிவு. இது சாதாரண மனுஷங்கிட்ட இருக்க அறிவு இப்போ இல்லையா? அப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவுனா சாதாரண மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு அறியாத அம்மூடர் போல் அப்படிங்கிறது. அறியாத அப்படின்னா என்ன? இந்த இடத்துல பந்த பாசங்களை சிக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மூடர் போல் அப்படிங்கிறார். மூடர்கள்லாம் யார் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாதவன் தான் மூடன் இந்த இடத்துல இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், கையில் ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது, அந்த இடத்துல அவர் அழகாக ஏறி உட்காந்து போயிடலாம். இந்த இடத்துல எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அதை தள்ளிட்டு போனார்னா அவர் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல? ஏன்னா வண்டி வச்சுட்டு போகிறத விட்டு நடந்து போறியே, இங்கே தள்ளிட்டு வர போறியன்னா என்ன மூடர்னு சொல்லும் இல்லையா? அது போல தான் இங்கே சொல்கிறாரு இந்த இடத்துல, உவமையாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு இந்த உலகத்தில் இறைவன் ஒருத்தர் இருக்கார், இவ்வளோ வசதியை கொடுக்குறாரு நீ அவர்கிட்ட வந்து சேர்றதுக்கு இல்லையா? ஆனால் அதெல்லாம் எதுவும் பயன்படுத்திக்காம உலக ஆசையிலே சிக்கி உழன்றுக்கிட்டே இருக்கியே. உன்கிட்ட அழகாக சின்ன பொருள் இருக்குது மனசு இல்லையா? அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுக்காம இல்லை எனது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தினா என்ன? அதுபோல் மூடர் போல் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? பின்னை அறிவு அறியாமையை பேதித்தான் அப்படிங்கிறார். பின்னை அறிவு அப்படிங்கிறாரு. பின்னாடி அறிவுனா என்ன? இப்போ அதை கொடுத்தாச்சு, இறைவன்கிட்ட மனதை கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அறிவு வரும், அது பேரறிவு இந்த இடத்துல இல்லையா? அப்படி இருக்க அந்த பேரறி அறியாமையை என்ன பண்ணணும் இந்த இடத்துல? அறியாமையை அப்படிங்கிறார். அறியாமைன்னு சொல்ல அறியாமை அப்படிங்கிறார். அப்போ தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய அறிவு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ பேரறிவுன்னு ஒன்று இருக்குது. நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? வார்த்தை அளவில் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஞானிகளுக்கான அறிவு பேரறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்காக முயற்சிகள் ஏதாவது செய்கிறோமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த அறியாமையை பேதித்தான் அப்படிங்கிறாரு. இறைவன் என்ன பண்ணுறாராம்? பிரித்து காட்டுறாராம் இந்த இடத்துல. இந்த மாதிரி இதுதான் பெரிய இதான் பேரறிவு, இதுதான் இந்த இடத்துல சிற்றறிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம்? பேதித்தல்னா பிரித்து காட்டுதல்னு பொருள். இறைவன் என்ன பண்ணுறாராம்? பிரித்து காட்டுறாராம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தன்னை அறிய பரனாக்கி தன் சிவத்து அப்படிங்கிறார். தன்னை அறியன்னா என்ன? தான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படி செய்து பரன் ஆக்கி அப்படிங்கிறார். என்னது? பரம்பொருளாகவே ஆக்கி தன் சிவத்து அப்படிங்கிறார். தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய இறைவன் எந்த அளவிற்கு அன்பின் உருவமாகவோ அறிவின் உருவகமாகவோ அருளின் உருவகமோ இருக்கிறாரோ அந்த சிவத்தன்மையை என்னை அறிவித்து அப்படிங்கிறார். என்னை அறிவித்துன்னு என்ன? இவருக்குள்ளே இறைவன் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டார்ல. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கினா நந்தியே அப்படின்னு சொன்னார் இல்லையா? உள்ளே வந்து உட்காந்துட்டு அவரே அறிவிக்கிறாரா இந்த இடத்துல, நானே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருந்தன நந்தியே அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ளே குருவாக இருந்து, இறைவன் குருவாக இருந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காரா இந்த இடத்துல. இது 4வது அடிக்கு பொருள். இந்த பாடலை புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மேலே 2 அடி கொடுத்துருக்காரு, கீழே 2 அடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பாடலை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போது முதல் 2 பாடலில் பார்த்தோம் எப்படி ஒருத்தர் தன்னுடைய மனசை இறைவன்கிட்ட சரணடைக்கிறது இல்லை கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன நிலை ஆகிறார், தானே இறைவன் என்ற நிலையில் நிற்கிறாரு என்பது ஒன்று. இன்னொன்று, தானே இறைவன் என்ற நிலையை விட குருவாகவே வந்து அந்த இடத்துல நிற்கிறார் இல்லையா? இப்போ இறைவன் வந்து ஒரு உருவமாக வந்து நிற்கிறார். அப்போ அவருடைய செயல் எப்படி இருக்கும்? இயற்கையிலேயே பார்த்தோன்னா நமக்கு தெரிந்த அறிவின்படி இறைவன் வந்து எப்படா எல்லாரும் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி அவர் தான் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கார். சீக்கிரம் வாங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு அதற்கான அவ்வளோ வழிமுறைகளையுமே கொடுக்குறாரு இந்த இடத்துல. நம்ம தான் எதையும் பயன்படுத்திக்கிறதே இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இறைவன் எதுவும் கொடுக்கறதில்லன்னு சொல்கிறோம். உதாரணம் பார்த்தோம்னா நம்ம வீட்டிலே கூட பார்க்கலாம் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்பா அம்மா அவ்வளோ வசதி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, படிக்கிறதுக்கான படிப்பு, தேவைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பசங்க எதுலையாவது திருப்தி அடைகிறாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான்.
எதை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு நீ அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துல அந்த குறை சொல்கிறத விட அவங்களுக்கு அந்த மனசில் ஏக்கம் இருக்குது, இதை நீ எனக்கு செய்யவே இல்லை, நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சால் திருப்பி அடுத்த நாள் வேற ஒரு ஆசையை கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அது திருப்திப்படவே படாது. இந்த இடத்துல எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல, எனக்கு நான் அது ஆசைப்பட்ட வாங்கி கொடுக்கல, இதாக எங்கிட்ட ஆசைப்பட்ட வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி. அது போலவே இந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, பலவிதமான வழிகளில் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் என்கிட்ட வா, சீக்கிரம் என்கிட்ட வா, சீக்கிரம் ஆசையை தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணுறான், அதை தெரிஞ்சிக்காம மேற்கொண்டு ஆசையை வளர்த்து அதில் உழன்றுக்கிட்டே இருக்கான் இல்லையா. அதை தான் முதலடியில் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒருவர் தானே இறைவன் என்ற நிலையை வந்து வந்துட்டார், இந்த இடத்துல ரூபமாக வந்து நிற்கிறார். அப்போ அதே இயக்கம் தானே இங்கேயும் இருக்கும். இப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய இறைவன், ரூபம் இல்லாத அந்த இறைவன்கிட்ட இருக்க அதே ஒரு இதுதான், ஆற்றல், அந்த எண்ணம் தான் இப்போது ரூபமாக எடுத்துட்டார். அவர் என்ன பண்ணுவார், இப்போது வீடு வீடாக வந்து நான் ஞானி ஆகிட்டேன், நான் தான் சாமி, இப்போது என் கூட வா, நான் நீ கைலாசு கூப்பிட்டு போகிறேன், நீ இது போல் நடந்துக்கோன்னு உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அட்வைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா உலக ரீதியாக பார்த்துட்ருக்கோம்ல, பலவிதமான ஞானிகள் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா கேட்குறாங்களா அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை மட்டும்தான் அவர்கள் இந்த இடத்தில் சொல்வார்கள், கேட்டதை கொடுப்பார்கள், சொல்வார்கள். ஏன் அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறாராம், தானே இறைவன் நிலையை ஒரு ஞானிக்கு வந்த வினாடியே எந்தெந்த மனிதர்களை எந்தெந்த விலங்குகளை எல்லாம் பார்க்கின்றாரோ அதான் சொல்லணும், அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கின்றான் என்பதை இவருக்கு உணர வைக்கின்றார். ஒரு மனுஷனை பார்த்தா ஓகே, இவன் ஆசையில் உழந்துக்கிட்டு இந்த மாதிரி மனநிலையில தான் இருப்பான் அப்படின்றதையும் அவரால் உணர முடியும். ஒரு ஜீவராசி, 5 அறிவு ஜீவராசி இல்லை 2 அறிவு ஜீவராசியாக பார்த்தாலும் அது சிந்தனையில் என்ன ஓடுகின்றது என்பதையும் இவரால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றாறு போல் அதை நடந்து கொள்வார், இந்த மனிதர்களுக்கு ஏற்றாறு போல் இந்த இடத்துல நடந்து கொள்வார். அதனால தான் ஞானிகள் பார்த்தோம்னா மனுஷங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு புரியாது. இதை தான் 2 அடியிலே சொல்கிறார் இந்த இடத்துல. அறியாமையை பேதித்தான் அப்படின்னா பிரித்து காட்டுறார் இந்த இடத்துல ஞானிக்கு. இதுதான் ஞான அறிவு, இதுதான் சாதாரண அறிவு. அவன் சாதாரண ஆசைக்கு இல்லை இதெல்லாம் மாட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பேரறிவில் நீ இருக்க. அப்போ யார் ஒருவர் தேடி வருகின்றாரோ, யாருக்கு அந்த தகுதி பக்குவம் இருக்கின்றதோ அந்த மனநிலையை கூட இவரால் தெரிஞ்சிக்க முடியுது. தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற அளவு தான் கொடுப்பாரு, அள்ளிலாம் கொடுக்க மாட்டார், அப்பயும் கிள்ளி தான் கொடுப்பாரு இந்த இடத்துல. ஏன்னா பக்குவம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் சோதனை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ நான் கொடுக்குறதே அப்படின்னு பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாரு இந்த இடத்துல. ஸோ அப்புறம் தான் உச்சநிலை. ஸோ அதை தான் 2 அடியில் சொல்கிறாரு. ஏன் இந்த இடத்துல அறியாமையும் அறிவையும் ஏன் இறைவன் பிரித்து காட்டுறாரு அப்படின்னா அதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ற அந்த மனநிலை இரண்டையுமே அவருக்கு புரிய வைக்கின்றார். புரிய வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவரையே இந்த இடத்துல தன்னை அறிய, தான் யாரும், தான் தான் அந்த பரம்பொருள், தானே அந்த அறிவின் உருவம், தானே அன்பின் உருவம், இது எல்லாத்தையும் உணர்வும் வச்சிடுறாரு இந்த இடத்துல. உணர வைத்த பின்பாக பக்குவத்திற்கு ஏற்ற உயிர்களுக்கு ஏற்றபடி அருளையும் அங்கு இறைவனே குருவாக வந்து அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி பக்குவத்துக்கு ஏற்றபடினா, ஒருத்தர் இப்போது வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, அந்த வீடு வாங்கினா மட்டும்தான் அவருடைய ஆசை போகும், அப்போ தான் அவருடைய கர்மா வினை போகும்னா இதை என்ன பண்ணுறார் இந்த இடத்துல ஞானி, அவருக்கு ஒரு ஆசை கூறுவார். ஓகே நீ ஒரு வீடு கிடைக்கட்டும் அப்படின்னு சும்மா மனசுக்குள்ளே நினைப்பார், அவ்வளோதான். அவர் நினச்சிட்டாருன்னா யார், அவரே இறைவன் இல்லையா, உடனே என்ன நடக்கும், பூதகணங்கள் தேவர்கள்லாம் சுற்றி இருக்காங்களே, எப்படா இறைவன் என்ன கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே. அவர் நினைத்த அடுத்த வினாடியே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதற்கேற்ற சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கி கொடுப்பார்கள். ஸோ உடனே அவர் வீடு வாங்கினே அவர் மனதில் இருந்த ஆசை அகன்றடிச்சா இந்த இடத்துல, அகன்றவுடனே அவருக்கு இவர் மேலே ஒரு பக்தி ஏதோ ஒன்று வரும். ஸோ அதன் வழியாகவே அவர்களுடைய கர்மாவை சிறிதாக நீக்கி விடுவார்கள். இப்படி தான் குரு பல இடங்களில் ஞான நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், ரமணர் ஆகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், பல பக்தர்கள்லாம் இருக்காங்களே. இப்படித்தான் அந்த குருவானவர் தங்களை நம்பி சரணடைந்தவர்களுடைய வினைகளையும் எல்லாத்தையும் போக்கி அவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்றார்கள். ஸோ அதான் இந்த பாடலுடைய கருத்து.